இன்ஸ்டாகிராமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கம் ப்ரோ நல்லா காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் பல மாதத்துக்கு முன்னாடி ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கிவ்அவேல வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி ஏகப்பட்ட டைம் வந்து வேஸ்ட் பண்ணேன். அதில் இருக்கக்கூடிய மானிட்டைசேஷனில் நான் எதுவும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஏன்னா யூடியூப்லேயே பெருசாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் லேசியாக இருக்கிறதுனால அதில் நம்ம பெருசாக எதை பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஆனால் அவருன்னு இல்லை, ஏகப்பட்ட பேர் கான்சன்ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல இருக்கேன். ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீபோஸ்ட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் மானிட்டைசேஷனாக பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் வந்து தராங்க. ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அதுதான். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஏர்னிங்ஸ் வந்து தருவாங்க. உங்களுக்கு தோணலாம் நான் ஏன் அதை வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேமெண்ட் ப்ரூஃப் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிட்டாங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் பண்ணல, எப்படி இருக்குதோ ஸ்க்ரீன்ஷாட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோ போட போகிறேன், அண்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டலோ இல்லைனா ட்விட்டரோடைய ஹேண்டலோ வந்து கொடுக்குறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்து உங்ககிட்ட டவுட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கைட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் சொல்லிட்டாங்க. உண்மையாகவே அது வந்து ரொம்ப பெரிய மனசு தான். ஸோ நான் சொன்ன மாதிரி கொடுக்குறேன் கீழே. உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அவர் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மெயினாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 ருபீஸ் வந்து இருக்கணும். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த மானிட்டைசேஷன் பக்கமே நம்ம வந்து போக முடியும். அவங்க சொல்லக்கூடிய 50 மில்லியன் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்காக ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. ஸோ இது வந்து அவர் சொன்னது என்னன்னா, அதுக்காகவே நிறையா குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, ட்விட்டருக்குள்ளேயே நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதாவது இந்த லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எப்படின்னா, நான் லைக் பண்ணுறேன் நீ லைக் பண்ணு, நான் கமெண்ட் பண்ணுறேன் நீ கமெண்ட் பண்ணு அப்படிங்கிறத தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி மட்டுமே இந்த 4 பேமெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ இதுக்கு மேலே நான் பெருசாக எதுவும் அதை பற்றி பில்டப் பண்ண விரும்பலை. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவரை போயிட்டு கேட்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து நான் ஏகப்பட்ட ரிஸ்க்கான விஷயமோ இல்லைனா தேவையில்லாத நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி கூட உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்விட்டரில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து எஃபோர்ட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கும் தோணுது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் இன்னும் ட்ரை பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் நான் ஃபைனான்ஷியலாக இப்போதைக்கு டைட்டாக இருக்கிறதுனால நான் ட்ரை பண்ணலை. மேபி யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி அதில் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.